நண்பர்களே, சில பேர் எனக்கு ரெடிகுலஸாக மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஆர்வம் காட்டி சொல்லியிருக்காங்களா தெரில. டாக்டர் வர வர இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ்லாம் நீங்கள் நிறைய சொல்கிறீங்களே. அப்பா நான் சொன்னது ஹெர்பல் மெடிசன் இல்லை, நெல்லிக்காய் மெடிசனாக ஒரு காயான்னு கேட்டால் காய் தானப்பா. அப்படி சாப்பிட்றீங்களா? வாழைத்தண்டு மருந்தா இல்லை உணவா? உணவு தான். உணவே மருந்துன்னு சொல்ல மாமுனி அகஸ்தியர் சொன்னதை தான் நான் சொன்னேன். சரிப்பா எல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி ஏது? இங்கே பாருங்கள், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்ல போகிறேன். இந்த சித்தா ஆயுர்வேதாங்கிறது ரெண்டு வெவ்வேறு சிஸ்டம் கிடையாது. ஒரே சிஸ்டம் இரண்டு மொழிகளில் இருக்குது. ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்குது, அது ஆயுர்வேதம். ஒன்று தமிழில் இருக்குது, அது சித்தா. இதை சொன்னவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யோகா காட்சி அப்படின்னா அதாவது அவங்க நினைத்ததை சாத்தியப்படுத்த கூடியவர்கள் சித்தர்கள் இதை வடிவமைச்சிருக்காங்க. திருப்புலாதியாக இருக்கட்டும், தாலிசாதி சூர்ணமாக இருக்கட்டும், திருகடிகமாக இருக்கட்டும், இவங்க யாருமே ராயல்ட்டியை கேட்கலை. இது நான் தான் மருந்து கண்டுபிடிச்சேன், இது என்னுடைய காம்பவுண்டு தான், எனக்கு நீங்கள் நான் இல்லைனாலும் என் வம்சாவளிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அப்படின்னு அப்படி கிடையாது. ராயல்ட்டியெல்லாம் தாண்டி நிற்கிறது, ஆராய்ச்சிக்கு உட்பட்டது கிடையாது. அதனால தான் சித்தால புது புது மருந்துகள் வரவும் வராது, இனியும் வராது, இனி வரப்போகிறதும் இல்லை. இருக்கிற மருந்துகளை அதோடைய சூத்திரத்தை கண்டு யார் யாருக்கு என்னென்ன தரலாம் அப்படின்றது தான் இந்த மருந்து இருக்குது. அப்போ இதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லையா? ஆராய்ச்சியே தேவையில்லை, அப்படியே நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். சரி, உங்கள் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட மருந்து, எங்கள் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட மருந்து காஃப் சிரப் சாப்பிட்டு 22 பேர் செத்து போயிட்டாங்களாமே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஆராய்ச்சி எல்லாத்தையும் காப்பாற்றிடாதுங்க. சித்தா மெடிசனில் ஆராய்ச்சியில் நான் சொன்னவர்களெல்லாம் யோகா காட்சி கண்ட சித்தர்கள். செவ்வாயை அன்றே செவ்வாய் நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருப்பது செவ்வாய் கிரகம் என்று சொன்னார்கள். வாரத்தில் முதல் நாள் சூரியனுக்கு உண்டான நாள் சண்டே, ரவிவார்னு சொன்னார்கள். அத்தகைய யோகா காட்சி கண்ட சித்தர்கள் தான் இதையெல்லாம் சொன்னார்கள். அதனால் பயப்படாதீங்க, நம்பி போகலாம். மானுடத்தை வழி நடத்தவே அவர்கள் வந்தார்கள், வழி நடத்துகின்றார்கள், இனியும் வழி நடத்துவார்கள், வழியும் நடத்தி இருக்கிறார்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.